Hello everyone, thanks for coming and watching my video. Hope you're all doing good. இன்றைக்கி நம்ம அதில் ஓணம் ஸ்பெஷல் கோதுமை பிரதமன் தான் பண்ணுறோம். அதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைங்க. கோதுமை ரவை, தேங்காய் பால், அப்புறம் வெல்லம். ஸோ அந்த கோதுமை ரவையை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 hour வேக வைக்கிற சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு சோக் பண்ணிக்கோங்க, தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதை நீங்கள் குக்கரில் கொஞ்சோண்டு டைல்யூட்டட் தேங்காய் பாலோட அதை கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அது வேக வச்சுட்ட பின்ன நல்லா வெந்த பின்ன அந்த விசில் அது நல்லா வெந்த பின்ன ஃபைனலாக நீங்கள் அந்த திக் தேங்காய் பாலை விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். அதில் அந்த கொதி வந்த பின்ன ஃபைனலாக நீங்கள் வெல்லம் பாக விட்டால் போகிறோம். அவ்வளோதாங்க. தேங்காய் பல் வேணால் கூட, தேங்காய் பல்லுன்னா தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட போடலாம் ஃபைனலாக. ஸோ இட் வில் பி ஸோ டேஸ்டி. பார்க்குறதுக்கு டைல்யூட்டாக இருக்கும், பட் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா போக போக கட்டியாகும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் பாசிப்பருப்பும் போட்டேன். இது ஆன்லைனில் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி எந்த ரெசிபி யூஸ் பண்ண தெரியாமல் அப்புறம் தான் எங்கள் மாமியார் சொன்னாங்க, ஷீஸ் ஃப்ரம் கேரளா, எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு கோதுமை ரவை மட்டும் போகிறோம்னாங்க. ஸோ இட் வில் பி ரியலி டேஸ்டி. என் மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் மில்க் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் இட் இஸ் எ லெபோரியஸ் ப்ராசஸ். நான் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை உடச்சி அதில் தண்ணியை குடித்து அதில் அந்த தெம்பில் அதை கட் பண்ணி அதெல்லாம் அரைச்சி அதுலேருந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் எல்லாம் எடுத்து பண்ணினேன். பட் ரியலி இட் வாஸ் டேஸ்டி. டெஃபினெட்லி வர்த் இட். ஏன்னா அது டைம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இட்ஸ் வெரி குட். அதர்வைஸ் கேண்ட் இஸ் ஆல்சோ ஃபைன். அவ்வளோதாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வி ஆல் டேஸ்டட். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை இட். ஆல் ரைட். Be happy and stay positive and see you in the next video.